அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த பலாகால ஃபஸ்ட்டு பாடம் இல்முல் மஆனி. இல்முல் மஆனி சப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு கலாமை பற்றி பார்த்தோம். அடுத்து பாபு சானி கஸ்ரை பற்றி 2வது பாடம். அப்போ கலாமில் இன்சா இருக்குது, ஹபரி இருக்குது. ஹபரி 3 வகைப்படும். ஒன்று ஹபருல் இப்திதாயி, ஹபரு தலபி, ஹபருல் இன்காரி 3 வகைப்படும். அப்புறம் கலாம்லேயே இன்சாய் இருக்குது. இன்சாய் என்னென்ன உண்மை பொய் என்று சொல்ல முடியாதது. அது தலபி இருக்குது, கைர தலபி இருக்குது. அப்போ தலபியில் இஸ்திஃபாமு, அமுரு, நஹி, தமன்னி, முனாதா இதெல்லாம் நிதா இதெல்லாம் தமன்னியில் இன்சாவு தலபியில் சேரும். கைர தலபியில் தஜ்ஜுபு, கசமு, மதகு, தம்மு இதெல்லாம் கைர தலபியில் சேரும். அப்புறம் கலாம்லேயே இது என்ன இருக்குது, முஸ்னத் இருக்குது, முஸ்னத் இலைஹி இருக்குது. அப்போ முஸ்னத் எது இருக்கும், ஃபைல் எல்லாம் முஸ்னதாக இருக்கும். முப்ததா ஹபரு தேவைப்படாத முப்ததா முஸ்னதாக இருக்கும். ஹபர் எல்லாம் முஸ்னதாக இருக்கும். இன்னுடைய ஹபரு, கானவுடைய ஹபர் எல்லாம் முஸ்னதாக இருக்கும். முஸ்னத் இலைஹிங்கிறது ஃபாயிலு, நாய்வு ஃபாயிலு. அப்போ இன்னுடைய இஸ்மு, கானவுடைய இஸ்மு எல்லாம் முஸ்னத் இலைஹியில் வரும். அப்போ இதுதான் கலாமில் படித்தோம் நம்ம சுருக்கமாக. அடுத்து கஸ்ரு அப்படின்னா இது இப்போ முபத்ததா அப்படின்னா எழுவாய், ஹபர்னா பயனிலை அப்படின்னு கஸ்ருங்கிறத அவ்வளோ சுருக்கமாக சொல்லிட முடியாது. கஸ்ருடைய ஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வார்த்தைகளில் கஸ்ரு இருக்குது அப்படின்னு புரிஞ்சிக்க தான் முடியும். அதுக்கு உதாரணமாக பார்த்தோம்னா இங்கெல்லாம் இது கொடுத்துருக்க எல்லாம் கஸ்ரு இருக்குது. அப்போ இன்னந்த இல்லா நதீனுன், நீங்கள் எச்சரிக்கை செய்பவராகவே தவிர இல்லை. இந்த ஆயத்தில் கஸ்ர் இருக்குது. மாமா முஹம்மதுன் இல்லா ரசூலுன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலாவை தவிர இல்லை. இன்னமல் இலாஹுக்கும் உல்லாஹு, உங்களோட கடவுள் எல்லாம் அல்லாஹ் மட்டும்தான், அல்லாஹ் தான். அப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் உள்ளதெல்லாம் என்ன கஸ்ரு இருக்குது. இந்த மாதிரி இன்னமல் அமல் பின்னியாத் அதுலேயும் கஸ்ரு இருக்குது. அப்போ இந்த மாதிரி வார்த்தை போங்கு உடைகள் எல்லாம் கஸ்ரு இருக்கிறது. இது கஸ்ரு இருக்குங்கிறது அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு அதில் இல்லா இருக்கும், மா இருக்கும், அதை பற்றி சொல்லுவாங்க. கஸ்ரு எத்தனை வகை இருக்குது, கஸ்ருனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பாடத்தில் வரும். பாபு சானி 2வது பாடம் கஸ்ரை பற்றி. ஃபீஹி அதில் இருக்கிறது அறுபத்து லாபித், 4 காய்தாக்கள் அதில் இருக்கிறது. லாபித்துல் அவ்வலு முதல் காய்தா அல் கஸ்ரு. கஸ்ருன்னா ஹூ அதுவாகிறது தசீசு சொந்தம் கொண்டாட வைத்தல், ஷைஇன் எதையாவது, ஷைஇன் எதை கொண்டு, ஒரு வஸ்துவை இன்னொரு வஸ்துவோடு சொந்தம் கொண்டாட வைத்தல், தரீக்கில் மௌசூசி ஒரு குறிப்பிட்ட வழியில் ஒரு வஸ்துக்கு ஒரு வஸ்துவை சொந்தம் கொண்டாட வைத்தல். இதுக்கு பேர் தான் கஸ்ரு. இப்போ உதாரணமாக எந்த பெண்ணும் அழகில்லை என் தாயை தவிர, அப்போ இதில் கஸ்ரு இருக்குது. அப்போ அழகுங்கிற ஒன்றை அது தாய்க்கு மட்டும் சொந்தமாக்கி வைப்பது. அப்போ இந்த மாதிரி வார்த்தை பிரயோகத்துக்கு பேர் தான் கஸ்ரு. அதுதான் சைன் ஒரு வஸ்துவை அந்த சொந்தம் கொண்டாட வைப்பது. அப்போ அழகுங்கிற வஸ்துவை சொந்தம் கொண்டாட வைப்பது விசையின் ஒரு வஸ்துவை கொண்டு, அப்போ தாயை கொண்டு என்ன பண்ணுறது, சொந்தம் கொண்டாட வைப்பது. அப்போ இது இந்த மாதிரி வார்த்தை அமைப்புக்கு பேர் கஸ்ரு. லாபித்து சானி 2வது விதி. அஸ்கரு துருக்கில் கஸ்ரி அர்போத்துன், கஸ்ருடைய வகைகளில் பிரபலியமானது 4. 1வது நஃபியில் இஸ்திஸ்னா, ஒரே வார்த்தையில் நஃபியும் இருக்கும், இஸ்திஸ்னாவும் இருக்கும். அடுத்து இன்னமா இருக்கும். அடுத்து அத்துஃபுல லா, பல்லு, லாக்கின் இது இருக்கும். அதுக்கப்புறம் தக்தீமுல் மா ஹக்கஹு தஹீரு, பின்னால் வருவதற்கு தக்தீம் முற்படுத்துவது மா ஒன்றை, ஹக்குஹு அதனுடைய ரைட்ஸு, பிற்படுத்துவதாக இருக்கும். அப்போ பின்னாடி வர வேண்டிய ஒன்றை முற்படுத்துவது. அப்போ இந்த மாதிரி செஞ்சாலும் அதில் என்ன கஸ்ரு கிடைக்கும். அப்போ கஸ்ரு செய்வதற்கு மொத்தம் எத்தனை 4 வழிமுறைகள் இருக்கிறது. நஃபி மற்றும் இஸ்திஸ்னாவை கொண்டு ஒரு வழிமுறை. 2வது இன்னமாவை பயன்படுத்துவது ஒரு வழிமுறை. லா, பல், லாக்கின் இதை பயன்படுத்தி கஸ்ரு செய்வது ஒரு முறை. பின்னால் வர வேண்டிய ஒன்றை முன்னால் கொண்டு வருவதற்கு ஒரு வழிமுறை. இப்படி 4 வழிமுறையில் கஸ்ரு செய்யலாம். அது உதாரணத்தோடு பார்க்கும்போது புரியும். ஆரம்பத்தில் ஏற்கனவே
பலாகா. நீங்கள் எந்த கித்தாபும் படித்ததில்ல. உங்களுக்கு நான் நடத்தின ஒரே கித்தாப் இது மட்டும்தான். அப்போ உங்களுக்கு அதை பற்றி ஏதோ இப்படி இருக்குன்னு தெரியும், அவ்வளோதான். பெரிய அளவில் உங்களுக்கு புரியாது. ஆனால் திரும்ப திரும்ப கேட்டால் புரியும். நீங்கள் ஒரு 4, 5 கித்தாப் படித்தா அப்போ டக்கு டக்குன்னு பல விஷயங்கள் புரியும். எதுவுமே படித்ததில்ல, இதுதான் ஃபஸ்ட்டு. அதுவும் நான் +2 படிக்கிறேன், அந்த ரேஞ்சில் இருக்கிறப்ப படிக்கிறேன் அப்படிங்கிறப்ப நீங்கள் எந்த லெவலில் இருப்பீங்கன்னு தெரியும். திரும்ப திரும்ப கேட்கணும். பின்னாடி வர பாடம்லாம் திரும்ப திரும்ப பார்க்கணும், படித்தா தான் இது புரியும். நான் மதரசா நடத்தின எல்லா பாடத்தையும் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட நிறைய பாடத்தை போட்டாச்சு. ஆனால் நீங்கள் யாரையும் பார்க்குற மாதிரி தெரில. எல்லாத்துலேயும் 1 வியூ 2 வியூவுமே இருக்குது. ஓகே, நம்ம சிலபஸை முடிச்சிடுவோம். நான் என்ன நடத்துகிறேனோ அது எல்லாத்தையும் ஏற்றி விட்டுறேன் யூடியூப்பில். உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப ஃப்யூச்சரில் எப்போ வேணாலும் நீங்கள் மறக்காமல் இருக்குன்னு நினச்சா அதை வந்து பார்த்துக்கலாம். அடுத்து லாபித்து சாலிசு 3வது விதி அர்கானு இஸ்னானி. அதனுடைய ருக்குன்கள் வந்து 2 ருக்குன்னா என்ன? தொழுகையோட ருக்குன்கள் என்னென்ன? சஜிதா, சுஜூது, கியாமு இதெல்லாம் தொழுகையோடு இருக்குன்னு. அந்த மாதிரி அதுக்கு பேர் தான் ருக்குனு. அப்போ அதனுடைய ருக்குனாகிறது 2 இருக்கும். மக்சூர் அலைஹி. ஒரு கஸ்ர் செய்யணும்னா அதில் மக்சூர் இருக்கணும், மக்சூர் அலைஹி இருக்கணும். லாபித்து ராபியு 4வது விதி அசுகர் அன்வாகி அனுபவத்துன். அதனுடைய வகைகள் 4 இருக்கும். 1வது கஸ்ரு ஹக்கீகி, 2வது கஸ்ரு இலாஃபி, 3வது கஸ்ரு சிஃபத்தின் அல் மௌசூஃபி. சிஃபத்தை கஸ்ர் செய்வது மௌசூஃபின் மீது. அடுத்து கஸ்ரு மௌசூஃபின் அல் சிஃபத்தி, மௌசூஃபை சிஃபத்தின் மீது கஸ்ர் செய்வது. இப்படி இதுக்கு 4 வகைகள் இருக்கிறது. கஸ்ர் செய்யணும்னா அதில் மக்சூர் இருக்கணும், மக்சூர் அலைஹி இருக்கணும். ஆளும் அந்த ஆளுக்கு சொந்தமாக்குன்ற சிஃபத்தும் இருக்கணும். அதுதான் மக்சூர் அலைஹி. அதே போல் அதுக்கு 4 வகை கஸ்ருல் ஹக்கீகி, கஸ்ருல் இலாஃபி, கஸ்ரு சிஃபத்தின் அல் மௌசூஃபி, கஸ்ரு மௌசூஃபின் அல் சிஃபத்தி, இப்படி 4 வகை இருக்கிறது. இந்த பெரிய எழுத்தில் உள்ளதெல்லாம் மத்தனில் வர்றது. மத்தனில் வர்றதுக்கு சரகு செய்கிறதுனால இந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க. அடுத்து பாபு சானி 2வது பாடம். கஸ்ரு மத்தனில் ஒரு வார்த்தை இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஏதாவது தரீஃபுல் கஸ்ரி, கஸ்ருடைய தரீஃபு, அசுகர் துருக்குகி அதனுடைய பிரபலியமான வழிகள், வர்கானு ருக்குன்கள், அதனுடைய வகை, வசூர் அன்வாகி அதன் பிரபலியமான வகைகள். அடுத்து கத்தம்ம தரீஃபு உலகத்தன். இதனோட தாரீஃபை ஏற்கனவே சொல்லியாச்சு. கஸ்ருக்கு தாரீஃப் என்ன, லுகத்தில் தாரீஃப் என்ன அப்படின்ட்டு அகராதியில் டிக்ஷனரியில் அது தாரீஃப் என்னன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. அடுத்து கவுலு சயத்தி தாரீஃபு, அதனுடைய தாரீஃப் வரும். அந்த கஸ்ருடைய தாரீஃப் வரும். இஸ்திலாகன் புழக்கத்தில் அது என்ன அப்படின்ட்டு வரும். ஃபில் லாபித்தில் அவ்வளி முதல் காய்தாவில் வரும். இனிமேல் அதை பற்றி சொல்லுவாங்க. கவுலுகளோட சொல்லு லாபித்துல் அவ்வல் 1வது காய்தா அது கஸ்ராகிறது. இந்த இஸ்திலாகில் கஸ்ரை பற்றி சொல்கிறாங்க. கஸ்ராகிறது, ஹூ அதுவாகிறது. தவ்சீசு சையின் ஒன்றை சொந்தம் கொண்டாடுதல், சொந்தம் கொண்டாட வைப்பது. பி சையின் ஒன்றை கொண்டு, பி தரீக்கில் மௌசூசி குறிப்பிடத்தக்க வழியிலே ஒன்றுக்கு ஒன்றை சொந்தம் கொண்டாட வைப்பது. அசையுல் அவ்வளு 1வது வஸ்து, ஹூவல் மக்சூர் அது மக்சூராக இருக்கும். சானி 2வது ஆகிறது, ஹூவல் மக்சூர் அலைஹி அது மக்சூர் அலைஹியாக இருக்கும். மகனா அதனுடைய பொருளாகிற மகனா இத்திசாசில் மக்சூரி பில் மக்சூர் அலைஹி. மக்சூரை மக்சூர் அலைஹியை கொண்டு சொந்தம் கொண்டாட வைப்பது என்பது அல்லாயத்த ஜாவஜஹு வயத்த அத்தாஹு இலா கைரிஹி, அது மற்றவற்றின் பக்கம் கடக்காமல் இருப்பதாக இருக்கும். ஒரு ஆளுக்கு ஒரு சிஃபத்தை தரிப்படுத்தணும்னா அந்த சிஃபத்து மற்ற ஆளை குறிக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். உதாரணமாக வீரன் என்றால் அது அலிதான் அப்படிங்கிறோம். இல்லாட்டி அலியை தவிர, ஏன்னா எந்த வீரனையும் பார்த்ததில்லை அலியை தவிர அப்படிங்கிறப்ப அந்த வீரம் அப்படிங்கிற சிஃபத்து அலிரலில்லாஹனுக்கு மட்டும் சொந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதல்லாத வேற ஆளின் மீது கடக்கவில்லை. அதுதாங்க சொல்கிறாங்க. வல் மௌனா இத்திசாசு மக்சூரி பில் மக்சூர் அலைஹி. மக்சூரை சொந்தம் கொண்டாடுவது, சொந்தம் கொண்டாட வைப்பது
என்பதனுடைய பொருளாகிறது. மக்சூர் அழகியை கொண்டு மக்சூரை சொந்தம் கொண்டாட வைப்பது என்னுடைய பொருளாகிறது. அல்லா ஜாவஜகு அத்தா ரெண்டுக்கு ஒரே அர்த்தம் தான். அது கடக்காமல் இருப்பதாகவும் இல்லா கைரிகை மற்றவர்கள் மீது கடக்காமல் இருப்பதாகும். நான் அலியை தவிர எந்த வீரனையும் பார்த்ததில்லை அப்படின்னா, அது வீரம்ங்கிற அந்த தன்மை அலிரல்லாஹு அன்ஹு அவர்களை விட்டு அடுத்த ஆளுக்கு கடக்கவில்லை. அப்படிப்பட்ட முறையில் வாசம் அமைப்பது. சரி, ஓகே. மீதி நாளைக்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வெறும் தியரியாக வர்றதுனால கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரியா இருக்கும். அதுக்கப்புறம் உதாரணத்தோடு கொடுப்பாங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாடம். என்ன சொல்ல வராங்கிறது புரியும். அது ஏன்னா நீங்கள் எந்த கித்தாபும் இந்த ஒரு கித்தாப் பார்த்துருக்கனால உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும். ஓகே, இன்ஷா அல்லாஹ் மீதி நாளைக்கு பார்ப்போம். வாஹிதுன் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.